ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்டெக்ஸ் காயினை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ வாங்கும் விற்கும் தளத்தை நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குற விற்கிற இடம் தான் எக்ஸ்சேஞ்ச். அதில் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டாக இருக்கிறது பினான்ஸ். கிட்டத்தட்ட வேர்ல்டில் 500க்கும் மேற்பட்ட கிரிப்டோ வாங்குற விற்கிற அந்த தளங்கள் இருக்குது. ஆனால் வேர்ல்டுலே நம்பர் 1 இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா பினான்ஸ் தான். அதுலேயும் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அந்த பினான்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக 12 கோடி பேர் அந்த பினான்ஸை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி காயினை வாங்க விற்கிற அந்த செயலை ஈடுபடுறாங்க. இந்த பினான்ஸில் ஒரு காயின் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு காயின் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் மக்களில் ஓட்டிங் எடுப்பாங்க. அதாவது எவ்வளோ பேர் அந்த காயினை யூஸ் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓட்டிங் வைப்பாங்க. அந்த ஓட்டிங்கில் டாப் 10ல் வர்ற அந்த காயின்ஸை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீதியில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய பெல்டெக்ஸ் காயினை பினான்ஸில் லிஸ்ட் பண்ணாங்க. அதை நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். என்னுடைய பினான்ஸ் ஆப்பில் இதான் அந்த பினான்ஸ் ஆப்புங்கிறது. நான் அந்த பினான்ஸ் ஆப்பில் ஃபியூச்சர்னு சொல்லுவோம். ஸ்பாட் ஃபியூச்சர் 2 இருக்குது. அதில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நம்முடைய காயினை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஃபியூச்சர் கீழே பினான்ஸில் கீழே ஃபியூச்சர் போகிறேன். ஃபியூச்சரில் இடது பக்கம் மேலே இருக்கிற அந்த 3 புள்ளியை தொட்டு ஃபியூச்சர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறேன். இதில் பாருங்கள், நிறைய காயினை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காயினையும் நம்ம ஓட் பண்ணுறது மூலயமா அந்த காயினை டாப் 10ல் வர்ற காயினை அதில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் லிஸ்ட் பண்ணியிருக்க காயின் பாருங்கள், நிறையா காயின் கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம பெல்டெக்ஸ் காயின். பாருங்கள், நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணியும் காட்டுறேன். நம்ம காயின் தான் கிட்டத்தட்ட நம்பர் 1ல் இடத்துல இருக்குது. அதுவும் லிஸ்டான ஒரு சில நாட்கள்லே நம்முடைய கம்யூனிட்டி மூலமாக இந்த ஓட்டிங் மூலியமாக இதில் பினான்ஸ் ஆப்பில் ஓட் போட்டு நமக்கு இந்த காயினை ஃபஸ்ட் வச்சுருக்கோம். அதுவும் எப்படி அப்படின்னா ஒரு ஓட் போடணும் அப்படின்னா $1 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஆள் கிட்டத்தட்ட 100 ஓட்டு போடலாம். $100 நம்ம இதில் பிக் பண்ணலாம். இதில் கீழே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 32,000 பேர் நம்ம இந்த பினான்ஸில் நம்ம காயினை லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓட் போட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளவு டாலர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் $100, கிட்டத்தட்ட $100க்கு நம்ம என்ன செய்யறோம் ஓட் போட்டிருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட 3,179,000 3 லட்சம் பிக்ஸ் நமக்கு 3 லட்சம் பிக்ஸ் அதாவது $3 லட்சம் கொடுத்து நம்ம ஓட் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜாக நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட $3 லட்சம்ங்கிறது கிட்டத்தட்ட 28 கோடி கொடுத்து நம்முடைய பெல்டெக்ஸ் காயின் லிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி. வேர்ல்டுலே ஃபஸ்ட்டாக நம்ம இந்த பெல்டெக்ஸ் காயின் இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இந்த லிஸ்டான காயினில் ஏற்கனவே போட்ட 30,000 ஓட்டிங்கை அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறின ஓட் அந்த காயினில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காயின் ரொம்ப பிரபலமாகக்கூடாது. அதில் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குது, அதை ரொம்ப நான் பேச விரும்பலை. ஸோ இந்த காயினை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 30,000 ஓட் ஆல்ரெடி பண்ணதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய பினான்ஸ் காயினுடைய பினான்ஸில் நம்முடைய பெல்டெக்ஸ் காயின் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 2வது எம் காயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் இதில் லிஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம காயின் பினான்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கி ஸ்டேக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது போன்ற கிரிப்டோ சம்மந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள லிங்கை டச் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.